அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ரமலானின் காலத்தில் வாழ்கிறோம். ரமலான் நமக்கு இறைவன் தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த காலங்களில் நம்மளை உயிரோடு வாழ்வதற்காக அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்றால், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட கருணையினுடைய யதார்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். ரமலான் மாதம் வந்ததற்கு பின்னால், ரமலானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பின்னால் அல்லாவின் பக்கம் நெருங்குதல் என்பதை, அல்லாவின் பக்கம் இறங்குதல் என்பதை, அல்லாவின் பக்கம் கண்ணீர் வடித்தல் என்பதை விட்டு விட்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றால் நம்முடைய மரணத்தினுடைய தருவாய் அழுகைகளாக மாறும். கண்கள் கண்ணீர் வடிக்கும், கண்கள் புரளக்கூடியதாக மாறும், கால்களோடு உரசும். காரணம் என்ன? உலகத்தில் எத்தனை ரமலான்கள் வந்தது, எத்தனை ரமலான்களை அடைந்தோம். அந்த ரமலானில் ஒரு சொட்டு கண்ணீரை விடுவதற்கு நாம் தயாராகவில்லையே. அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து சுஜூதில் அழ நம் காலத்தை ரமலானில் தவறவிட்டு விட்டோம் என்று நினைத்து ஒருவன் மரணத்தின் தருவாயில் அழுது என்ன பிரயோசனம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அதெல்லாம் ஒன்று நடக்க மாட்டேன். என்னதான் நீ அழுதாலும் அந்த நேரம் உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் கை நழுவ விடும் ஒரு நேரம். அன்பானவர்களே, ஒரு நோன்பாளியின் அழுகை, அல்லாஹ்விடம் இறங்குதல் என்ற அழுகை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 2 துளிகள் விருப்பம். ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடிய கண்ணீர் துளி. துளியில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப இரக்கம். நபி அவர்கள் சொன்னார்கள். 2வது துளியை நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஈமான்தாரி, ஒரு மூமின் அல்லாஹ்வின் அறப்போரில் கலந்து கொண்டு அந்த அறப்போரில் தன் கழுத்தை எதிரியின் வாழ்க்கு தன் கழுத்தை கொடுத்து அந்த கழுத்து வெட்டப்படும் போது நேரம் முதலாக ஒரு இரத்த துளி பூமியை அடையுதுள்ளவா, அந்த இரத்த துளிக்கு அல்லாஹ் ரொம்ப விருப்பமானவனாக இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், அழுங்கள், கண்ணீர் விட்டு அழுங்கள் அல்லாஹ்விடத்தில். உங்களுக்கு அழுகை வரவில்லை, அழுவதை போன்று பாசாங்கு செய்து அல்லாஹ்விடம் கெஞ்சுங்கள். காரணம், நரகவாதிகள் அழுவார்கள் மறுமையில், ஆனால் பிரயோசனம் இருக்க மாட்டார். அவர்களுடைய அழுகையில் வரும் கண்ணீரில் பெரிய படகுகள் ஓட்டும் அளவுக்கு கண்ணீர் வடியும். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே அழுங்கள் அல்லாஹ்விடம், உலகத்திலே பச்சாதப்பட்டு ரப்பிடத்தில் கண்ணீர் வடியுங்கள். இந்த உலகம் நாம் இறைவனுக்கு அழுவதற்காக, அவனிடம் கெஞ்சி நம் தவறுகளை மன்னிப்பு கேட்பதற்காக தரப்பட்ட சந்தர்ப்பம் இந்த ரமலான். மாணவர்களே, அல்லாஹ்விடம் அஞ்சுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அழுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை பாவங்களை செய்திருப்போம், எத்தனை பாவங்களுக்கு காரணமாக இருந்திருப்போம். இந்த ரமலான் வாய்ப்பு, இந்த ரமலான் அழுவதற்குரிய சந்தர்ப்பம். அழுவ விட்டு விடாதீர்கள். அழுங்கள் தஹஜ்ஜத்தில், அழுங்கள் ஷஹரில், அழுங்கள் சுஜூதில், அழுங்கள் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு. அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், எல்லோரையும் மன்னிப்பான். அழும்போது என் அடியான் என் பக்கம் திரும்பி விட்டான் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைவது நம் அழுகையை பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் எந்த நிழலும் இருக்க மாட்டான். அந்த நேரம் 7 கூட்டத்தை அல்லாஹ் அழைப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இரவு நேரங்களில் தனிமையில் எழுந்து, ஷஹருடைய நேரத்தில் தனிமையில் எழுந்து ரப்பை வானத்தின் பக்கம் ரப்பிடத்தில் கையை உயர்த்தி, அல்லாஹ் நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த தவறுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், மன்னித்து விடு, இதன் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்று கெஞ்சுவானே. இதை பார்த்து அல்லாஹ் மகிழ்கிறான், இதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அவன் அழுகைக்காக அந்த அருள் புரிகிறான். அவர்களே, இந்த ரமலான் அழுகின்ற, பாவ மன்னிப்பு தேடுகின்ற அழுகைக்குரிய ரமலானாக ஆக்குவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.